ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு another ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோ. இந்த ட்ரேட் பிரேக்டவுன் சீரீஸில் நான் என்னோட என்ட்ரிஸ் அண்ட் டெக்னிக்கல் மெத்தடாலஜியை உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் வீக் நான் எடுத்த ட்ரேட் பிரேக் டவுன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் யூரோ யூஎஸ்டி ட்ரேட் வித் ஒன் ஆர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த ட்ரேடை நான் எப்படி எடுத்தேன்னா யூசிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஓ என்ட்ரி மாடியூல். ரொம்பவே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான என்ட்ரி மாடல். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு மாடல் இது தான். அண்ட் இட் ஒர்க்ஸ் வெரி வெல் இன் யூரோ யூஎஸ்டி. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேம் மாடல் யூஸ் பண்ணி உங்களாலையும் யூரோ யூஎஸ்டியில் நிறைய என்ட்ரிஸை கேப்சர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் அதுக்கான ப்ரூஃப்மே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த என்ட்ரி மாடியூலை நீங்கள் மாஸ்டர் பண்ணனா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணுன்றது தெரியணும். அண்ட் ஆல்சோ பிஓஎஸ் எப்படி சூஸ் பண்ணுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி சிம்பிள் அண்ட் பேசிக்காக சொல்கிறேன். பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு ஹோல் செப்பரேட் வீடியோவே நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ லிக்விடிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ்வலாக எப்படி மார்க் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹைஸ் அண்ட் லோஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹை தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் தான் உங்களுக்கு லோ கிடைக்கும். ஸோ ஒரு ஹை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூஷனில் வந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ரீசன்ட் புல் பேக்கான இன்டியூஸ்மெண்ட்டை உங்களுக்கு எடுக்கணும். மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டினியூஷன் நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய புல் பேக்ஸ் கிடைக்கும். அதில் ரீசன்ட் புல் பேக்கான இன்டியூஸ்மெண்ட்டை எப்போ எடுக்குதோ அப்போ உங்களுக்கு ஒரு மேஜர் ஹைன்றது கன்ஃபார்ம் ஆகும். லைக் இந்த ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட்டை கிராப் பண்ண ஹை தான் உங்களோட மேஜர் ஹை. அண்ட் ஒன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சதுன்னா நம்ம பிஓஎஸ்லாம் சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். அண்ட் எப்போ மார்க்கெட் ப்ரோட்ரெண்ட் கண்டினியூ ஆகி உங்களுக்கு எந்த ஹையை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுதோ அதோட லோவஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம மேஜர் லோன்னு சொல்லுவோம். இது மேஜர் ஹை அண்ட் இது மேஜர் லோ. ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் பிஓஎஸ் இதே தான். மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்குதுன்னா இந்த ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் தான் நமக்கு கண்டினியூ ஆகிட்டே வரும். ஸோ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறப்போ அடுத்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்குது அண்ட் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸை ஃபைன் பண்ணுறதை பார்த்துட்டே போங்க அன்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்குதுன்றதை பார்க்கணும். ஒன்ஸ் இந்த ரீசன்ட் புல் பேக் இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட் வந்து எடுத்ததும் எனக்கு இந்த மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து இந்த மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிஓஎஸ்ஸே சூஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலைன்னா நமக்கு மேஜர் ஹை கிடைக்காது. அண்ட் இந்த ஹை கிடைக்கலன்னா நம்ம பிஓஎஸ்ஸை சூஸ் பண்ணி என்ட்ரிஸ் எதுவும் ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததும் நம்ம மார்க்கெட்டில் பிஓஐ சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை பிஓஐஸ் மார்க் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 2 பிஓஐஸ் தான் மார்க் பண்ணணும். ஒன்று டிசிஷனல் பிஓஐ, இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் பிஓஐ. இது ரெண்டுத்தையும் தவிர்த்து மார்க்கெட்டில் நம்ம லிக்விடிட்டி பிஓஐஸ் சூஸ் பண்ணலாம். பட் அது டைம் அண்ட் சிச்சுவேஷன்ஸை பொறுத்து இருக்குது. மோஸ்ட்லி ஒரு பிளாக்காக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது 2 பிளாக்ஸ் தான் இருக்கணும். ஒன்று டிசிஷனல், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம். டிசிஷனல்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாகவே வர ஒரு பிஓஐ தான் டிசிஷனல் பிஓஐ. அண்ட் எக்ஸ்ட்ரீம் பிஓஐன்றது இந்த ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்ட்ரீம் ஜோனில் வரும். ஓகேங்களா? இந்த 2 பிஓஐஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். கண்ட மீனிங் 4-5 மார்க் பண்ணி பண்ணக்கூடாது. அண்ட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ட்ரி ஆன்டிசிபேட் பண்ணுறது எப்போவுமே இந்த டிசிஷனல் பிஓஐயில் இருக்கணும். ஒன்ஸ் டிசிஷனல் பிஓஐ பிரேக் ஆனால் தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் பிஓஐயில் எடுக்கணும். இன்பிட்வீனில் நமக்கு இந்த லிக்விடிட்டி சிட்டிங்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் செப்பரேட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பிஓஐஸை மட்டும் நம்ம பார்ப்போம். அண்ட் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளோட டிசிஷனல் பிஓஐயில் டேப் பண்ணிச்சுன்னா அங்கே நம்மளோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். சிம்பிள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷன் தான். பட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷனே நிறைய பேர் தப்பாக பண்ணுறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு புல் பேக் பிரேக் ஆயிடுச்சுன்றதுனால இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிடுமான்னு கேட்டிங்கன்னா அது எவ்ரி டைம் பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒரு கவுண்டர் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் ப்ரோ ட்ரெண்டுக்கு திரும்பி ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக லிக்விடிட்டின்றது அதிகப்படியாக தேவைப்படும். அந்த லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துருச்சான்ற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் ஆல்சோ அங்கேருந்து திரும்புறதுக்கு தேவையான லிக்விடிட்டி மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகணும். இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரோட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கு என்ட்ரி எடுக்கிறதா இல்லையான்றதை சூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கான கன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு புல் பேக் பிரேக் ஆனதுனால மட்டுமே மார்க்கெட் ப்ரோட்ரெண்ட் திரும்பிடுன்றது அர்த்தம் கிடையாது. அந்த கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் நடக்குதுன்றது பாருங்கள். லைக் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, லைக் இந்த ரீசன்ட் புல் பேக் பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது இல்லையா? அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி 2 கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். லைக் ஒன்ஸ் நமக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறப்போ உங்களுக்கு கூடவே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்றதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அக்யூமுலேட் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ரோட்ரெண்ட் கண்டினியூஷன் மார்க்கெட்டில் பவர்ஃபுல்லாக நடக்கும். அண்ட் ஆல்சோ
அண்ட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை மார்க்கெட் பிரேக் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் ஆகுதுன்றதை பாருங்கள். ஏன்னா அங்கே கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி பிரேக் ஆனாலுமே அங்கே எனஃப் ஆர்டர்ஸ் இல்லைன்றது அர்த்தம். அண்ட் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவில் உங்களோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே லோவர் டைம் ஃப்ரேமில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அந்த லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் போய் ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த என்ட்ரி மிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த என்ட்ரி ஃபெயில் ஆகுறதுக்கோ அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. யூஸ்வலாக நான் எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓஎஸும் சரி லோவர் டைம் ஃப்ரேம் பிஓஎஸும் சரி ஆர்டர் ஃப்ளோவாக தான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, இங்கேருந்து கண்டினியூஷன் கொடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். அப்படி இல்லைனா இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. கீழே வந்து ஒன்ஸ் எக்ஸ்ட்ரீம் பிஓயை டேப் பண்ணதும் இங்கே நீங்கள் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறீங்க. இங்கேயும் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். டிசிஷனல் பிஓன்றது ஹை ப்ராபபிலிட்டி தான். டிசிஷனல் பிஓஐ யூஸ்வலி பிரேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது தான். ஏன்னா எனஃப் லிக்விடிட்டி பத்தலைன்னா அந்த பிஓன்றது பிரேக் ஆகிடும். ஸோ மார்க்கெட் டைரெக்டாக எக்ஸ்ட்ரீம் பிஓயில் வந்து எனஃப் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் ப்ரோட்டன் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ டிசிஷனல் பிஓயில் நீங்கள் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்க்குறப்பவும் பிஓஐ சூஸ் பண்ணுறப்பவும் லிக்விடிட்டி அக்யூமுலேஷன் நல்லா நடந்திருக்கான்றதை பாருங்கள். சப்போஸ் லிக்விடிட்டி அங்கே அக்யூமுலேட் ஆகலை, ரொம்ப ஸ்ட்ரக்சரே கம்மியாக தான் இருக்குது, எதுவும் லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா அந்த என்ட்ரி நீங்கள் எடுக்காதீங்க. டேரெக்டாக எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு உங்களோட என்ட்ரியை விட்டுருங்க. வந்தால் எடுக்கலாம், அப்படி இல்லைனா விட்டுறலாம். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்ட்ரீம் பிஓஐ டேப் பண்ணதும் இங்கே சேம் கன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசன்ட் புல் பேக் பிரேக் ஆனதும் அங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்டியூஸ்மெண்ட் இருந்தால் அந்த கன்ஃபர்மேஷன் இன்னும் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடு இருக்கான்றதை கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஏன்னா நிறைய பிகினர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் இது தான். சம் யூடியூபர்ஸ் ரொம்ப பேசிக்காக சொல்லிடுறாங்க, ரீசன்ட் புல் பேக் பிரேக் ஆனால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எம்எஸ்எஸ் அங்கேருந்து அப்படியே எடுத்துருங்கன்ட்டு. பட் அப்படி மார்க்கெட் எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. அது ரொம்ப லோ ப்ராபபிலிட்டியான செட்டப்ஸ். ஈவன் நீங்கள் அங்கே கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்கனாலும் அதுவும் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு போகணும். லிக்விடிட்டின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே தான் எதுனாலும் ஒர்க் ஆகும். லிக்விடிட்டி இல்லைனா அது என்ன தான் கன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அது ரொம்ப லோ ப்ராபபிலிட்டியாக அது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த மேஜர் ஹைஸ் அண்ட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம். அண்ட் இந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது 5 minute டைம் ஃப்ரேம். அண்ட் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எப்படி பண்ணுன்றதையும் நான் யூடியூப்பில் ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பார்த்துடுங்க. ரைட் நோ யூரோ யூஎஸ்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நான் எடுத்த ட்ரேட் இங்கே தான். பட் நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்றதையும் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓஐ டேப் பண்ணி நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லி டவுன் ட்ரெண்டு தான். ஒன்ஸ் நம்ம பிஓஐ டேப் பண்ணதும் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் திரும்புன்றதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நான் ஒரு ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதும் இங்கேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் மூவ் ஆக போகுது. அண்ட் ஸோ அப் ட்ரெண்டுக்கு தேவையான ஹையர் இன் ஹையர் லோ ஃபார்மேஷனில் மார்க்கெட் எந்த அளவுக்கு இன்டியூஸ்மெண்ட் அண்ட் பிஓஐஸ் எல்லாம் எடுக்குதுன்றதை பார்த்து இந்த ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சதும் ரீசன்ட் புல் பேக் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துருந்துச்சு. அண்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டு கீழே நமக்கு இருக்க ஒரே பிஓஐ இந்த கம்ப்ளீட் ஆர்டர் ஃப்ளோ தான். அண்ட் அதே மாதிரி இந்த ஆர்டர் ஃப்ளோவை மட்டும் மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்துருந்துச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் இந்த ஓபி வரைக்கும் வரலை, பட் ஆர்டர் ஃப்ளோவை மட்டும் மிட்டிகேட் பண்ணி போயிருக்கு. ஏன் நான் அதிகமாக ஆர்டர் ஃப்ளோ சூஸ் பண்ணுற ஓபி எடுக்க மாட்டேன். அட் த சேம் டைம் மார்க்கெட்டும் அதிகமாக ஓபிஸை இப்போலாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. காரணம், நீங்கள்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுக்கு ஓபிஸோ இல்லை ஆர்டர் ஃப்ளோஸோ தவிர பிஓஎஸ் தான் ரொம்பவே முக்கியம். அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேர் மார்க்கெட் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆர் சூஸ் டு பை ஆர் செல். யூஸ்வலாக மார்க்கெட்டோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா அதுக்கு எனஃப் ஆர்டர்ஸ் அண்ட் லிக்விடிட்டிஸ்ன்றது தேவை. ஓகேங்களா? ஆர்டர்ஸ் அண்ட் லிக்விடிட்டிஸ் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன்றது சேஞ்ச் ஆகும் இல்லை கண்டினியூஷன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி எடுத்து இங்கே அவனுக்கு தேவையான லிக்விடிட்டிலாம் அக்யூமுலேட் பண்ணி அதை எடுத்ததும் இப்போ அவனுக்கு லிக்விடிட்டி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் தேவைப்படுறது ஆர்டர்ஸ் மட்டும்தான். அண்ட் இந்த ஆர்டர்ஸ்லாம் அதிகப்படியாக எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா ஆர்டர் ஃப்ளோஸில் தான். ஏன்னா ப்ரீவியஸாக அங்கே தான் மார்க்கெட் அதுக்கான ஆர்டர்ஸ்லாம் டம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அங்கே இன்னுமே பெண்டிங் ஆர்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அண்ட் ஆல்சோ நியூ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் ஏரியாவுமே ஆர்டர் ஃப்ளோ தான். ஆர்டர் பிளாக்ன்றது ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கை பற்றி நீங்கள் இன்னுமே கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பிளாக்கை பற்றி சரியாக புரிஞ்சிக்காம தான் இன்னும் ஆர்டர் பிளாக்கில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆர்டர் பிளாக்ன்றது இட்ஸ் அ பிளேஸ் வேர் எக்ஸாக்ட்லி ஆர்டர்ஸ் வேர் பிளேஸ்ட்
ஆர்டர் பிளாக்ஸில் தான் எக்ஸாக்டாக ஆர்டர்ஸ் எல்லாம் டம்ப் ஆச்சு. ஜஸ்ட் பிகாஸ் அது டம்ப் பண்ண ஏரியான்றதுனால அங்கே தான் எல்லா ஆர்டர்ஸும் இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. அந்த என்டையர் ஆர்டர் ஃப்ளோலையுமே உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி தென் டம்ப் ஆகுதே தவிர ஆர்டர்ஸ் எல்லாமே அந்த கேண்டிலில் மட்டும்தான் வந்துச்சுன்றது கிடையாது. ஓகேவா? லைக் இந்த இடத்துல இந்த ஆர்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இந்த என்டையர் செல் மூவுமே ஒரு ஆர்டர் ஃப்ளோ தான். இங்கேருந்து தான் மார்க்கெட் லாஸ்ட் ஒரு செல்லிங் கொடுத்து தென் பை ஆச்சு. இங்கேருந்தே மார்க்கெட் பை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி தென் என்டையர் ஆர்டர்ஸுமே இங்கே டம்ப் ஆகி ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மூவ் ஆச்சு. ஓகே, இந்த டிஸ்பிளேஸ் ஆன ஏரியா மட்டும்தானே தவிர எல்லா ஆர்டர்ஸும் இது உள்ள தான் இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. இந்த ஃபுல் ஆர்டர் ஃப்ளோலையுமே நமக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம ஆர்டர் ஃப்ளோன்றதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆர்டர் பிளாக் ஆக்சுவலி எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும்னா, உங்களால் ஆர்டர் ஃப்ளோவில் எடுக்க முடியாது என்ட்ரிஸ். சில பேர் வந்து டைரக்ட் என்ட்ரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிஓஎஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க மாட்டாங்க, டைரக்ட் என்ட்ரிஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி டைரக்ட் என்ட்ரிஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோவை சூஸ் பண்ணுறப்போ ரிஸ்க் ரிவார்டு வந்து செட் ஆகாது. ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிவார்ட் கம்மியாக இருக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் ஆர்டர் பிளாக்ஸில் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வைக்க போகிறது கம்மியான ரிஸ்க் பட் ரிவார்டு கொஞ்சமாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் பிளாக் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் டைரக்ட் என்ட்ரிஸ் ஆர்டர் பிளாக்ல எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் என்ட்ரி எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு என்ட்ரிஸ்லாம் மிஸ் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் ஃப்ளோலேயே தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, நான் இனிமேல் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுக்குன்றதை பார்ப்போம். இங்கே ரீசெண்டாக இந்த புல் பேக்கை பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருந்துச்சு. அண்ட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இந்த ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் இதுக்கு நான் பிஓஐன்றது பார்க்கணுன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ என்னோட டிசிஷனல் பிஓஐ இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரீம் பிஓஐ பார்த்தீங்கன்னா சம்மர் இதுதான் என்னோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ. இந்த ஏரியாவில் பாருங்கள் மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோவை டேப் பண்ணி ஆர்டர் பிளாக் வரைக்குமே மிட்டிகேட் பண்ணி போயிருக்கு. ஸோ இங்கே நமக்கு எந்தவித பெரிய சேஞ்சஸும் இல்லை, நம்ம தாராளமாக இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுக்குதுன்றதை பாருங்கள். இந்த ரீசன்ட் லோவை இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து நமக்கு இந்த லோ பிரேக் ஆச்சு. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா, நம்மளோட மேஜர் லோ வந்து பிரேக் ஆகிடுச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். பட் இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, இது எப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆச்சு அண்ட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். இந்த ஒரு பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, இது கிரியேட் ஆனது காரணமே இங்கே நடந்த ஒரு நியூஸோட இம்பாக்ட்னால தான். மற்றபடி மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிற மாதிரி எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல. எப்போவுமே ஒரு மேஜர் லோ இந்த மாதிரி பிரேக் ஆகுனா அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் கண்டிப்பாக பாடி க்ளோஸ் வச்சாகணும். பாடி க்ளோஸ் வச்சா தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுமே நான் போய் ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்வீப்பாக தான் இருந்துச்சு. இங்கே தெரியுதா, இதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சலோ. அண்ட் இதை நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுறப்போ எனக்கு இங்கே விக்கு மட்டும் விட்டு ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு, டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல. அண்ட் அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு இங்கே இது நடந்ததுக்கான காரணமே ஜஸ்ட் ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால தானே தவிர எங்கே மார்க்கெட்டில் பொட்டென்ஷியல் செல்லர்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வச்சிருச்சு. இந்த இடத்துல நமக்கு எந்தவித என்ட்ரிஸும் மேஜராக கிடைக்கல, இந்த கண்டினியூஷன்லேயும் கிடைக்கல. ஸோ அங்கே நம்ம என்ட்ரிஸ் எதுவும் எடுக்கல. ஆஃப்டர் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்டுக்கே கண்டினியூ பண்ணிட்டு தான் போகணும். நெக்ஸ்ட் எங்கள் இன்டியூஸ்மெண்ட் எடுக்குதுன்றதை பாருங்கள். இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு, அதுக்கு பிலோவாகவே நமக்கு டிசிஷனல் பிஓஐ இருந்தது. இந்த ஃபுல் ஆர்டர் ஃப்ளோவுமே டிசிஷனல் பிஓஐ தான். அண்ட் மார்க்கெட் அதை டேப் பண்ணி கன்ஃபர்மேஷன் இங்கே என்ட்ரி கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ப்ரோட்டன் கண்டினியூ ஆச்சு. இங்கேயுமே ஒரு என்ட்ரி நமக்கு கிடச்சிருந்தது. இப்போ நான் லோ டைம் ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது ரொம்பவே டைம் ஆகும், ஸோ நான் பண்ணலை. அண்ட் ஆஃப்டர் பிஓஎஸ் இங்கே நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இன்டியூஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த என்ட்ரி பிரேக் டவுன்ஸ்லாம் நான் செப்பரேட் வீடியோஸில் ஒன்று ஒன்றா போடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் எடுத்தோன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இந்த ஆர்டர் ஃப்ளோவில் மார்க்கெட் டேப் பண்ணி இங்கேருந்து அகெயின் ஒரு ப்ரோட்டன் கண்டினியூஷன் தான் நடக்குது. ஓகேவா? அண்ட் இங்கேயுமே நீங்கள் பார்க்கணும், ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததும் இங்கே பிஓஐன்னு நம்ம சூஸ் பண்ணோன்னா இங்கே இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதுக்கு கீழே நமக்கு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளாக் கான்செப்டில் போகிறப்போ
கீழே இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இருக்கிறதுனால நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கை எடுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ண லிக்விடிட்டி மட்டும் ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுச்சு. அதனால தான் ஆர்டர் பிளாக்ஸை விட ஆர்டர் ஃப்ளோஸ் என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறேன். ஆர்டர் பிளாக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது லோ ப்ராபபிலிட்டின்றதை விட உங்களுக்கு நிறைய என்ட்ரிஸ் வந்து மிஸ் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரக்சர் நல்லா மார்க் பண்ணியிருப்பீங்க, லிக்விடிட்டி எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கும். பட் உங்கள் ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்திருக்காது. இந்த கன்ஃபியூஷன் எனக்குமே நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் பேக் டெஸ்ட் பண்ணி ஆர்டர் ஃப்ளோஸை சூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் எனக்கு இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி என்ட்ரிஸ் வந்து எனக்கு மிஸ்ஸே ஆகாது. தென் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த ரீசன்ட் புல் பேக்கை மார்க்கெட் எடுத்துருந்துச்சு. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுமே கீழே நமக்கு டிசிஷனல் பிஓஏ இருந்தது, ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. அண்ட் அதுக்கும் கீழே எக்ஸ்ட்ரீம் பிஓஏவும் இருந்துச்சு. ஓகேவா, 2 பிஓஏஸ் எனக்கு கிடச்சிருச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஆர்டர் பிளாக்குமே இருக்குது. பட் நான் அதை சூஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரியும் ஆர்டர் பிளாக்கை விட ஆர்டர் ஃப்ளோஸு தான் அதிகப்படியான பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் ஆர்டர் ஃப்ளோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் இங்கே டிசிஷனல் பிஓஏ டேப் பண்ணதும் இங்கே என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 hour பிஓஏ டேப் பண்ணது நான் 5 minutesல கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்காக லோவர் டைம் ஃப்ரேம் போயிருந்தேன். லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் புல் பேக்கை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு. இந்த ரீசன்ட் புல் பேக்கில் இருக்க இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்றதை பார்த்தேன். ஓரளவுக்கு ஒரு ஸ்மால் ரியாக்ஷன் கொடுத்து ஃப்ளிப் ஆகி தென் நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடவே பிரேக் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதும் இந்த ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல எனக்கு எந்தவித ஆர்டர் ஃப்ளோஸும் அன்மிட்டிகேட்டடாக இல்லை. இருந்த எல்லா ஆர்டர் ஃப்ளோஸுமே மிட்டிகேட் பண்ணி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ லிக்விடிட்டியுமே இருக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளிப்பான ஏரியாவே எனக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்கிறதுனால இந்த என்ட்ரி கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ தட் நான் இந்த ஆர்டர் பிளாக்கையே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆர்டர் ஃப்ளோ இல்லாத பட்சத்தில் லிக்விடிட்டி நிறையவே இருக்க சமயத்தினால நான் இந்த ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணிட்டேன். பட் இந்த என்ட்ரியை நான் எடுக்கல. ஏன்னு தெரியுமா, இங்கே எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கன்ஃபர்மேஷனுமே நல்ல ஹை ப்ராபபிலிட்டியாக தான் இருக்குது இன்டியூஸ்மெண்ட்டோட. பட் இந்த என்ட்ரியை நான் எடுக்கலை. ஏன்னா என்ட்ரி எடுத்த டைமிங்கை நீங்கள் பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த என்ட்ரி எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஃப்ரைடேவோட ஒரு செகண்ட் ஆஃப் நியூயார்க் செஷன் எண்டிங்கில் நடந்திருக்கு. ஓகேவா, யூஸ்வலாக ஃப்ரைடேவோட க்ளோசிங்லேயும் மண்டேவோட ஓப்பனிங்லேயும் நான் எந்தவித என்ட்ரிஸுமே எடுக்க மாட்டேன். இந்த சேம் என்ட்ரி ஏஷியா செஷனில் நடந்திருந்தா கூட நான் எடுத்திருப்பேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே நியூயார்க் செஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்திருக்கு. இந்த லண்டன் செஷனும் முடிஞ்சு நியூயார்க் செஷனும் முடிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட்டில் ஆர்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெருசளவுக்கு எந்த ஒரு பேங்க்ஸுமே ஆக்டிவாக இருக்காது. அண்ட் ஆல்சோ இது வீக்லியோட க்ளோசிங் டைம். இப்போ நான் இந்த என்ட்ரி எடுத்திருந்தேன்னா வித்தின் ஹவர்லேயே மார்க்கெட்டுமே க்ளோஸ் ஆகிடும். அண்ட் 2 நாள் நான் இந்த என்ட்ரியை கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். அது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம். என்ன தான் மார்க்கெட் இங்கேருந்து இந்த மேஜர் ஹை வரைக்கும் போய் ஒரு நல்ல ஆர்ஆர் கொடுத்துருந்தாலுமே இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் லிக்விடிட்டி நடக்குதோ அதே அளவுக்கு இந்த டைமிங்ஸுமே முக்கியம். ஈவன் நான் இந்த என்ட்ரி எடுத்திருந்தாலுமே எனக்கு இங்கே ஒரு டீசெண்டான ஆர்ஆர் அப்படி இல்லைன்னா எஸ்எல் அடிக்கிறதுக்கான சான்சஸுமே இருந்திருக்கும். அண்ட் லக்கிலி நான் இந்த என்ட்ரியை எடுக்கலை. ஏன்னா இது ரொம்ப ஹை ரிஸ்க்காக தெரிஞ்சது. அண்ட் 2 நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி வார்ஸ்லாம் வேறு போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு கீழே ஹை ப்ராபபிலிட்டியான எக்ஸ்ட்ரீம் பிஓ இருந்துச்சு. ஸோ நான் அங்கே வரப்போ என்ட்ரியை பார்த்துக்கலான்றதை விட்டுனேன். அண்ட் நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டீசெண்டான மூவ் கொடுத்து மார்க்கெட் அகெயின் ஃபால் ஆகி எக்ஸ்ட்ரீம் பிஓக்கு தான் வந்தது. அண்ட் நான் நினச்ச மாதிரி எக்ஸ்ட்ரீம் பிஓக்கு வந்ததுனால இங்கே நான் என்னோட கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். மார்க்கெட் இதுக்கு இடையில எனக்கு கண்டினியூஷன் என்ட்ரிஸ்லாம் கொடுத்துருந்துச்சு இன்டர்னலாக. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இந்த பிஓஏ டேப் பண்ணி வந்துச்சா இன்டர்னல் என்ட்ரிஸ். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி எடுத்திருக்கு. லோ டைம் ஃப்ரேமில் போனால் நமக்கு இங்கே ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் என்ட்ரிஸ் நிறையவே கிடச்சிருந்துச்சு அரவுண்ட் த வீக்கில். லைக் இந்த இடத்துல நமக்கு மண்டே ஓப்பன் ஆச்சா, மண்டே ஓப்பன் ஆன டைமில் இந்த நியூயார்க் செஷன்லாம் எடுத்து இந்த பிஓஐ டேப் பண்ணி தான் மார்க்கெட் அகெயின் கவுண்டர் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. அண்ட் ஆல்சோ அகெயின் வந்து இந்த டிசிஷனல் பிஓஐ டேப் பண்ண லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை பிரேக் பண்ணி இங்கேருந்து லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணி மார்க்கெட் அகெயின் ஆர்டர் ஃப்ளோஸை எடுத்துக்கிட்டு தான் கீழே வந்துச்சு. பட் இந்த என்ட்ரிஸ் நான் எதுவுமே மேஜராக ட்ரை பண்ணலை. ஏன்னா கவுண்டர் ட்ரெண்டுன்றதுனால அகெயின் நான் ரிஸ்க் எடுக்க போகல.
ஒன்ஸ் இங்கே எனக்கு ஒரு ஹை ரிஸ்க்காக கொடுத்து இந்த என்ட்ரி நான் வேண்டான்னு முடிவு பண்ணப்பவே டைரெக்டாக எக்ஸ்ட்ரீம் பிஓயில் மட்டுமே எடுத்துக்கலான்றது தான் என்னோட டிசிஷன். ரைட்டாகவே கவுண்டர் ட்ரெண்டில் 2 ட்ரேட்ஸ் கிடச்சிது. பட் நான் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. அண்ட் எப்போ என்னோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வந்து மார்க்கெட் டேப் பண்ணுச்சோ அங்கே கிடச்சது எனக்கு ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. கரெக்டாக லண்டன் செஷனில் வந்து இந்த லோ பிஓஐயை டேப் பண்ணுச்சு. டேப் பண்ண உடனே இந்த ரீசன்ட் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட. அண்ட் இந்த மூவ் பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே ஒரு எஃபெக்டிவான என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்றத. இந்த ஹையை பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததும் இதுக்குள்ளேயே எனக்கு ஒரு லிக்விடிட்டி கிடச்சிருந்தது. இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி தெரியுதா? இதுக்குள்ளே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டியுமே ஃபார்ம் பண்ணி கீழே இருந்த ஒரு அன்மிட்டிகேட்டட் பிஓஐயில் என்னோட என்ட்ரி. இங்கே என்ட்ரி இருந்துச்சு, கீழேயே ஆர்ஆர் செட் பண்ணிட்டேன். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட ஹை எக்ஸாக்ட்லி இந்த ஹை தான் வச்சுருந்தேன். இந்த ஈக்குவலைஸ் இருக்கு இல்லையா, இங்கேயே என்னோடய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப போகணுன்ட்டு எனக்கு தோணலை, அதுவே எனஃபாக இருந்துச்சு. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 1:7, நான் ஒரு 1:8 கிட்ட எடுத்திருந்தேன். மேபி கொஞ்சம் ஹையராக வச்சுருப்பேன். இங்கே தான் இம்மீடியட்டாக அந்த மார்க்கெட் டாப் பண்ணுச்சு. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஹைக்கு தான். எந்த அளவுக்கு இங்கே ஆர்டர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்றது தெரியுதா? எக்ஸ்ட்ரீம் பிஓஐ டாப் பண்ணதும். ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் கவுண்டர் ட்ரெண்டில் அந்த அளவுக்கு லிக்விடிட்டியுமே அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வந்துச்சு. இந்த லிக்விடிட்டி இல்லைனா இந்த அளவுக்கு எங்கேயும் ஆர்டர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்காது. அண்ட் இந்த என்ட்ரி எடுக்கிறப்போ என்னோட டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெட்னஸ்டே லோ. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். பை த டைம் என்னோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ மார்க்கெட் டேப் பண்ணுறப்போ வெட்னஸ்டேவோட லோ எடுத்து இங்கே ஒரு ஸ்வீப், கரெக்டாக ஒரு வெட்னஸ்டே லோவோட ஸ்வீப் கொடுத்து மார்க்கெட் ரிவர்சலுக்குலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்லி அரே தெரியும்ல, யூஸ்வலி மண்டேன்றது அக்யூமுலேஷன் நடக்கும். அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி, வெட்னஸ்டேயில் வீக்லி ஹை ஆர் லோ ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் ஒன்ஸ் வீக்லி ஹை ஆர் லோ கிடைச்சதும் அங்கேருந்து அகெயின் ரிவர்சல், தென் ப்ராஃபிட் புக்கிங்லாம் ஃப்ரைடேயில் நடக்கும். ஒன்ஸ் இந்த வெட்னஸ்டேவோட ஹை ஸ்வீப் ஆகிட்டு என்னோட பிஓஐ டேப் பண்ணதுனால நான் இந்த என்ட்ரி ரொம்பவே ஹைலி ப்ராபபிலிட்டியாக பார்த்தேன். அண்ட் இட் ஒர்க்ஸ் பிகாஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருமே எனக்கு ப்ரோட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகி நல்ல ஒரு ப்ரோட்ரெண்ட் கண்டினியூஷன். இடையில எனக்கு மேஜராக வேறு எந்த என்ட்ரிஸுமே கிடைக்கல. ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஏரியாவில் ஒரு என்ட்ரி கிடச்சிது, மற்றபடி அவ்வளோதான். அண்ட் இந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி தான் இந்த என்ட்ரியை நான் எடுத்திருந்தேன். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு ஒரு பிஓஐ கிடச்சிது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுன்றதுக்காகலாம் நான் இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு போகல. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறப்போ இந்த அளவுக்கு ஒயிட் க்ரைட்டீரியாஸோட அண்ட் லெவல் ஆஃப் நாலேஜோடு தான் நீங்கள் பார்த்தாகணும். அப்போ தான் உங்களால் மார்க்கெட்டில் சஸ்டைனபிளாக லாங் டைமுக்கு இருக்க முடியும். அண்ட் நீங்கள் உங்களோட ட்ரேட் செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாவில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும், என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.